ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். புரோட்டீன் சத்து நிறைந்த ஒரு புரோட்டீன் உருண்டை. நம்ம வெளியில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்காம ஹெல்த்தியான இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். வெள்ளை எள்ளு அரை பவுல் எடுத்திருக்கேன், 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன், வேர்க்கடலை அதே பவுலில் தான் ஒரு பவுல் நிறைய எடுத்திருக்கேன். அதே மாதிரி உடச்ச கடலை எடுத்திருக்கேன், பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இது மூணுமே நல்ல சத்து நிறைந்த ஒரு உணவு தான். அதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளவு இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போ வெள்ளை எள்ளு, வேர்க்கடலை, உடச்ச கடலை மூணுமே ஒரே அளவாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவில் உங்கள் வீட்டில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே அளவில் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை தான் இருந்தாலும் லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ நல்ல ஹெல்த்தியான இந்த புரோட்டீன் உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையாக தான் வறுக்கணும். ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான். நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும், நல்லா அரைப்படணும். அதனால் திருப்பி ஒன் டைம் நான் வறுத்துக்கிட்டேன். சிம்மில் வச்சு தான் வறுக்கணும், ஹையில் வச்சு வறுக்கக்கூடாது. ஃப்ளேம் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கைவிடாமல் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா சீக்கிரமாக இது கருகி போயிடும். அதனால் கருகாமல் கவனமாக இதை வறுக்கணும். வறுத்துட்டே இருக்கும்போது வேர்க்கடலையோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வேர்க்கடலை நல்லா வறுத்துருச்சா, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு வேர்க்கடலை எடுத்து இது மாதிரி நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னா தோல் தனியாக வரும். அப்போ அந்த வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இது ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமா உடச்ச கடலை போட்டுக்கலாம். உடச்ச கடலை நல்லா லைட்டாக வறுத்தா போதும். இது வறுபட்டதும் அதே ஒரு தட்டில் போட்டு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா வெள்ளை எள்ளு போட்டுக்கலாம். வெள்ளை எள்ளு இல்லைன்னா நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளை எள்ளை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். எள்ளோட வாசனை வரும். லைட்டாக எள்ளு வெடிக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த எள்ளு ஃப்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா ஃப்ரையான எள்ளையும் ஒரு தட்டில் போட்டு நல்லா நம்ம ஆற வச்சிடணும். அப்போ தான் நம்ம மிக்சியில் அரைக்க முடியும். நான் நைஸாக அரைச்சிருக்கேன். உங்களுக்கு ரவை பதத்துக்கு வேணும்னா கூட அப்படி நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ எள்ளும் பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. கைவிடாமல் இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இதுவும் வறுபட்டுருச்சு, ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள் மூணுமே ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுருக்கேன். இப்போ இந்த வேர்க்கடலையில் இருக்கிற அந்த தோலையெல்லாம் எடுக்கணும். அதனால் இப்போ வேர்க்கடலையில் இருக்கிற தோலை நம்ம எடுத்துடலாம். எடுத்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறமா அரைக்கும் போது 3 ஏலக்காய் போட்டு அரைச்சிடலாம். இப்போ எல்லாமே நல்லா ஆறணும். 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. நெய் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் எண்ணெய் கூட எடுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலையில் இருக்கிற தோலெல்லாம் நான் எடுத்துட்டேன். இது ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வேர்க்கடலை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதோட 3 ஏலக்காய் போட்டு அரைச்சிடலாம். அரைச்சி ஒரு பவுலில் போட்டுடலாம். அதுக்கப்புறமா உடச்ச கடலையும் வெல்லமும் போட்டிருக்கேன், அதையும் போட்டு நைஸாக அரைச்சிடலாம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா வெள்ளை எள்ளு போட்டு அரைக்கணும். வெள்ளை எள்ளும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கையில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் கையில் நம்ம நல்லா இதை பிசையணும். நல்லா பிசையணும் கையில்.
எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். உடச்ச கடலை, வேர்க்கடலை, எள் எல்லாமே இப்போது எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு எவ்வளவு அளவில் உருண்டை வேணுமோ அந்த அளவில் உருண்டைகளை நம்ம பிடிச்சு எடுத்துடலாம். இது எல்லாம் வறுத்து செய்யும்போது இது நம்ம வெளியில் வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. ஸ்கூல் முடிஞ்சு ஆஃபீஸ் வரவங்களுக்கு இந்த ஒரு உருண்டை கொடுத்தீங்கன்னா போதும், ஃபில்லிங்காக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டான சத்துள்ள குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரோட்டீன் உருண்டை ரெடி பண்ணியாச்சு. இதை சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.